All of you, Assalamu alaikum. I'm Anika. Okay, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தெரியும் தானே, கண்டினியூஸ் MCQ and கண்டினியூஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்க்கணும் நம்ம வளர்ச்சியும் விருத்தியும். இப்போ இதில் புள்ளிகள் நோட்ஸில் நிறைய விஷயங்களை தந்திருந்தாலும் இதில் 2 பாயிண்ட்ஸ் தான் தேவை, வளர்ச்சி அண்ட் விருத்தி. இதில் பாருங்க, வளர்ச்சின்னா என்னன்னு பார்ப்போம். உயிரங்கிகளில் உலர்திணிவில் ஏற்படும் மீளாத அதிகரிப்பு. இந்த வரைவிலக்கணத்துல நீங்க எந்த சேஞ்சஸும் செய்ய இயலாது, இதே தான் கொடுக்கணும். அண்ட் அவங்களுமே இதே தான் கேள்வியா கேட்கலும். சரியா? அப்ப என்னது, ஒரு உலர்திணிவுன்னு சொல்ற வார்த்தை மிகவும் முக்கியம். சரியா? உலர்திணிவென்று நீங்க கண்டிப்பா எழுதணும். அண்ட் மீளாத அதிகரிப்பு. ஓகே, ஆகவே இதுதான் இது வளர்ச்சி. ஆகவே உயிரங்கிகளின் உலர்திணிவில். உலர்திணிவுன்னா என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு யாருக்கும் டவுட் இருக்குதா? உலர்திணிவுன்னு சொன்னா ஒரு மீன் எடுத்தோம்டா, அதை நீங்க கருவாடாக்குறீங்க தானே, அதை நீர் அகற்றீங்க, அதுதான் உலர்திணிவு. ஸோ மனுஷன் எடுத்தாலுமே உலர்திணிவுண்டா மனித கருவாடு தான் செய்யணும். ஆகவே அதுதான் உலர்திணிவுன்னு சொல்றது. ஆகவே உயிரங்கிகளின் உலர்திணிவு. ஒவ்வொரு அங்கிகள் இப்ப இந்த இதுல ஒரு வளர்ச்சியை காட்டிக்கிறாங்க. இந்த சின்ன பிள்ளைய நீங்க ஒரு சின்ன மீன் கருதுவோமே, சரியா? அதை நீங்க கருவாடாக்குனீங்கன்னு சொன்னா அதனுடைய உலர்திணிவு வார அந்த திணிவு. அடுத்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்த இன்னும் கொஞ்சம் அப்படின்னு வளர்ந்த மீன்களை எடுத்து ஒவ்வொரு உலர்திணிவை நீங்க அளக்கும் போதும் அதுல ஏற்பட்ட ஒரு மீள முடியாத அதிகரிப்பு. இப்படி போனது திரும்பி வராது, அந்த அதிகரிப்பை நம்ம என்ன சொல்றோம், வளர்ச்சின்னு சொல்றோம். ஆகவே நீங்க எழுதும்போது உலர்திணிவுன்ற வார்த்தை, மீளாத அதிகரிப்பு, இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்தா ஓகே. அடுத்தது விருத்தி. ஸோ இதுவுமே ஒரு வளர்ச்சியும் இதுக்குள்ள அடங்குறது தான். இதை நம்ம பொதுவா எல்லாத்தையுமே சொல்லுவோம். வாழ்க்கை காலம், உயிரங்கிகளோட வாழ்க்கை காலத்துல நிகழும் மீளாத மாற்றங்கள். ஸோ அதே தான் விருத்தி என்ற ஒரு தலைப்பு கீழே வளர்ச்சியும் உள்ளடங்குது தான். அதனுடைய வாழ்க்கை காலத்துல என்ன சொல்றது, லைஃப் இதுல என்ன வேணாலும் நடக்கலாம். அது வளர்ச்சியாக இருக்கலாம், இல்லாட்டி வேற எந்த விஷயங்களாகவும் இருக்கலாம். அப்படி நடைபெற்ற எல்லா விஷயங்கள்லயுமே ஒரு மீளாத மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அது ஒரு விருத்தி என்று சொல்லுவோம். மீள முடியாத மாற்றங்கள். இது ரெண்டையுமே நார்மலா தெரிஞ்சா போதும். ஓகே, உதாரணங்கள் காட்டப்பட்டிக்கு. வளர்ச்சி தான் விருத்தி தான் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். சரியா? அந்த வரைவிலக்கணங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் இதுதான் வளர்ச்சின்னா உலர்திணிவில் ஏற்படும் மீளாத மாற்றம், விருத்தின்னா வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மீளாத மாற்றம் சொல்லி ஞாபகம் வச்சிருந்தா ஓகே. நம்ம அடுத்ததுக்கு போவோம். உறுத்துணர்ச்சியும் இயைபாக்கமும். ஓகே, இதுவுமே வளர்ச்சி விருத்தி மாதிரிதான், ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். உறுத்துணர்ச்சி இயைபாக்கம். உறுத்துணர்ச்சின்னு சொல்றது நம்ம இரிட்டேபிலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு இரிட்டேஷன், நம்மள என்ன ஒரு அடிச்சு இது செய்யற அந்த இரிட்டேட்னு மட்டும் இல்லை, என்ன உணர்வுகளையும் நம்ம ஒரு இரிட்டேட்னு எடுக்கலாம். ஒரு சும்மா இருக்கிற நம்மள ஒரு இது ஆக்குற மாதிரி தானே. பாருங்க, உறுத்துணர்ச்சி இங்கேயுமே 2 இதுக்கான வரைவிலக்கணங்கள் தெரிஞ்சாலே போதும். அக மற்றும் புற சூழலில் இருந்து. அகன்னு சொன்னா உடலுக்குள்ள உள்ள சூழல், அதே மாதிரி புறச்சூழல் உடலுக்கு வெளியே உள்ள சூழல். இவங்களிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் தூண்டல்கள். இப்ப அகன்னு சொல்லும் போது ஹார்ட் அட்டாக் இருக்கலாம், பசியா இருக்கலாம், இல்லாட்டி உடல்ல ஏதாவது ஏற்படுற வலிகளா இருக்கலாம். இப்படி என்ன தூண்டலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உடலுக்குள்ள இருந்து வாருது. அண்ட் புறச்சூழல் நார்மலா தெரியும், அடிக்கிறது, விழுறது, இப்படியே சொல்லலாம். இந்த தூண்டல்களுக்கு நீங்க தூண்டற்பேரை காட்டுற திறன், அவ்வளவுதான். தூண்டற்பேரை காட்டும் திறன், அது நீங்க செலாக்கு சொரணையே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நம்மளுக்கு ஒரு உணர்வு இருக்குது, நம்மளுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்றோம் சொன்னாலே அது ஒரு உறுத்துணர்ச்சின்னு அடங்கும். அடுத்தது இயைபாக்கம். அதுவுமே உறுத்துணர்ச்சிக்குள்ளது. அந்த வரைவிலக்கணம் பாருங்க. தூண்டல்களுக்கு பொருத்தமான துலங்கல்களை காண்பிப்பதற்காக உயிரங்கிகளின் பல்வேறு உடற்கூறுகள் ஒன்றிணைந்து தொழிற்படுதல். இயைபாக்கம்னு சொல்றது ஒரு கோஆர்டினேஷன் சொல்லுவோம். இப்ப பாருங்க,
அதாவது இப்ப உதாரணத்துக்கு கூட விளக்கப்படுத்தா இந்த தாவரம் என்ன செய்யுது நம்மளா தெரியும், சூரிய ஒளியை நோக்கி வளருது. ஆகவே இதுக்கு கிடைச்ச ஒரு தூண்டலுக்கு இது என்ன துலங்களாக வளைஞ்சு வளருது. இது ஒரு உறுத்துணர்ச்சி. இந்த வளர்றதுக்காக இதனுடைய உங்களுக்கு தெரியும் சைட்டோசின் ஆக்சின் என்று சொல்ற 2 ஹோமோன்களோட ஏற்படுற மாற்றங்கள், சமநிலையில உள்ள மாற்றங்களால தான் என்ன நடக்குது, இப்படி ஒரு வளைவு ஒண்ணு ஏற்படுது. ஆகவே அந்த விஷயங்கள் தான் அந்த ஹோமோன்கள், களங்கள், இப்படி பல்வேறு உடற்கூறுகள் ஒன்றிணைஞ்சு அந்த தூண்டலுக்கான துலங்களை காண்பிப்பதில் உதவுது. ஆகவே ஒரு அதே விஷயம் தான். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் என்னது, நெருப்புல கை வச்சோன்னே கை எடுக்கிறது. இப்ப இது கை எடுக்கிறது உறுத்துணர்ச்சி. ஆனா இதுல தொழிற்படுற இந்த உயிரங்கிட பல்வேறு உடற்கூறுகள் என்ன, ஓகே இந்த கை அதாவது தசை, இந்த தசையில உள்ள என்னது நரம்பு களங்கள்ல தூண்டப்பட்டு மூளைக்கு கடத்தப்பட்டு மூளையிலிருந்து திரும்ப நரம்பு களங்கள் வந்து புல நரம்பு களம், இடைத்தூது நரம்பு களம், இயக்க நரம்பு களம், இந்த நரம்பு களங்கள்ல இருந்து வந்து தூண்டல்கள் அப்படி திரும்ப கைக்கு வந்து என்ன நடக்குது, கை எடுக்கிறது. ஆகவே இவ்வாறான உடற்கூறல் நரம்பு களங்கள், தசை, மூளை, இந்த உடற்கலங்கள் இணைஞ்சி இந்த புறச்சூழலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு தூண்டலுக்கு துலங்களை காண்பிக்குது. ஆகவே இது உறுத்துணர்ச்சியும் மேற்பாக்கம்ல வரும். இந்த வரை விலக்கணத்தை விளங்கி எடுத்துட்டு அது மாதிரி ஒரு பாடமாக்கி எடுத்து வச்சுட்டு திரும்ப ரிவிஷன் பண்ணியிருந்தா ஓகே உங்களுக்கு சரியா வந்துடும். விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போவோம். இசைவாக்கம் பார்த்துட்டோம். இனப்பெருக்கத்தை பாருங்க. இனப்பெருக்கம் ஈஸி தான். இதுக்கு பின்னுக்கு பெரிய பாரமே இருக்குது ரீப்ரொடக்ஷன். இதுல நோமலா தான் சொல்லப்பட்டிருக்குது. உயிரினங்களின் நிலவுகையை தொடர செய்வதற்காக புதிய எச்சங்களை அல்லது சந்ததிகளை உருவாக்கும் தகைமை. ஒவ்வொரு இனமுமே வாழ்றதுக்கான முக்கிய காரணமே இனம் பெறுகிறது தான். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே உயிரினங்கள்ட்ட ஒரு நிலவுகையை தொடர செய்யணுமெண்டா என்ன செய்யணும், அது புதிய எச்சங்களை உருவாக்கணும். எந்த இனமா இருந்தாலும் சரிதான், தாவரமா இருந்தாலும் சரிதான், மனிதனா இருந்தாலும் சரிதான், இல்லாட்டி அதுக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்காது. ஆகவே அதனுடைய நிலவுகையை தொடர் செய்யணும். ஆகவே இதுக்கான புதிய எச்சங்களை உருவாக்குற தகைமை, அதுக்கான ஒரு எபிலிட்டி தான் இனப்பெருக்கம் சொல்லிட்டு நார்மலா இதுல கதைக்கிறாங்க. அடுத்ததுக்கு போவோம். தலைமுறை உரிமை கூறும். இதுமே ஒரு பெரிய ஒரு பாடம். யூனிட் 7ல இருக்குது சரியா. யூனிட் 6 ஜெனடிக்ஸ்ல தலைமுறை கூறுப்பு இதெல்லாம் பத்தி நம்ம கதைப்போம் சரியா. ஓகே, இதுல பாருங்க, தலைமுறை உரிமை என்று சொல்றது ஒரு உயிரினத்தின் உருவவியல் மற்றும் நடத்தியல் இயல்புகள் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததி கடத்தப்படுதல். அதாவது ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததி கடத்தப்படுறது என்ன விஷயங்கள், ஒரு உருவவியல் சார்ந்த ஷேப், வடிவங்கள். நம்மள சொல்லுவாங்க, நீ உமா மாதிரி இருக்கிற, நீ வாப்பா மாதிரி ஷேப் இந்த புள்ள என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி உருவவியல் மற்றும் நடத்தையியல், கோபம் வர்றது, இல்லாட்டி இடது கையால எழுதுறது, இல்லாட்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வாறான விஷயங்கள் இப்ப என்ன விஷயங்களும் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததி கடத்தப்பட்டது தலைமுறை உரிமை. பரம்பரை அலகுகள் ஜீன்ஸ்னு சொல்றது ஒவ்வொன்றையுமே சொல்லி தராங்க சரியா. பரம்பரை அலகுகள் என்னது, தலைமுறை உரிமையின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பட்ட அலகு. நீங்க அது யூனிட் 7ல படிப்பீங்க. மூலக்கூற்று உயிரியல் மொலிகுலர் பயாலஜியில இதுல ஒரு தலைமுறை உரிமை அடைகிற இந்த விஷயங்கள் காணப்படுற ஒரு இடம் தான் பரம்பரை அலகுன்னு சொல்றது. இது கட்டமைப்பு, தலைமுறை உரிமையின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பட்ட அலகு. ஒரு உயிரங்கிகளோட கட்டமைப்பு தொழிற்பட்ட அலகு களம் மாதிரி தலைமுறை உரிமை ஒரு ஜெனட்டிக்கல், அந்த ஜெனட்டிக்ஸுக்கு கட்டமைப்பு தொழிற்பட்ட அலகா பரம்பரை இருக்கும் சரியா. அடுத்து நார்மலாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பெருசாக இதை தேவையில்லை. அடுத்து கூர்ப்பு, இதை பற்றியும் பார்ப்பீங்க. கூர்ப்புன்னு சொல்றது பல மில்லியன் காலத்துக்கு ஒருக்கா நடைபெற, நெடுங்காலத்திற்கு ஒருக்கா நடைபெற விஷயம். கூர்ப்பு பாரம்பரிய மாறல்கள், திரிவுகள் உயிரங்கிகளுக்கு காலப்போக்கில் அல்லது நீண்ட காலத்து, இது முக்கியமானது, நீண்ட காலத்துக்கு ஒரு முறை ஏற்படுறதுதான் இந்த கூர்ப்பு. அந்த குரங்குலேருந்து மனுஷன் மாறுறது இந்த சொல்ற விஷயங்கள் எடுக்கலாம். அவை கூர்ப்பும் நிறைய நீண்ட காலத்துக்கு ஒருக்கா ஒரு குடித்தொகையில் என்ன சேர்ந்தா ஒரு பரம்பரை, ஒரு இயல்பு பாரம்பரிய மாற்றப்படுது சரியா, திரிவடைதல் சொல்லலாம். ஓகே,
ஓகே, அப்ப இதுதான் தலைமுறை உரிமை கூறுவோம். இதை பெருசா நீங்க குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்தோம் தானே, அதெல்லாம் மிக முக்கியம். இது நார்மலா பார்த்தா போதும். ஏன்னா இதை பத்தின ஒரு பாடமே இருக்குது, அங்க தெளிவா படிப்பீங்க. அடுத்தது உயிருள்ளவை உயிரற்றவை கைக்கிறாங்க. உயிரற்ற பொருட்களும் உயிருள்ள அங்கிகளின் சிறப்பியல்பில் ஒன்று அல்லது பலவற்றை காண்பிக்க முடியும். எல்லாவற்றையும் அல்ல. மிக முக்கியமான வசனம். எல்லாத்தையும் இல்ல, சில விஷயங்களை சில ஆக்கள் உயிருள்ள ஆக்களுக்கு இருக்கிற இயல்பா காண்பிக்கிறாங்க. எனினும் உயிருள்ள அங்கிகள் அவற்றின் சிறப்பியல்புகள் யாவற்றையும் ஒரே நேரத்தில் தனது வாழ்க்கை விட்டு வெளிக்காட்டும். இப்ப நான் பார்த்த 7 விஷயங்களையும் எல்லா அங்கிகளும் ஒரே நேரத்திலேயோ இல்லாட்டி அந்த லைஃப் டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல காண்பிக்கிறது தானே. இதுல உதாரணம் தான் பளிங்கு. இந்த பளிங்குன்னு சொல்றது வளர்றது. அவை வளர்ச்சியும் விருத்தியும் சொன்ன விஷயம் உயிருள்ள ஆக்களுக்கு தான். உயிரங்கிகளோட சிறப்பு அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனா இங்க உயிரற்ற ஆக்களுக்குமே அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. பளிங்கு வளருதாம். இதுவும் ஒரு நார்மலான விஷயம். அதே மாதிரி அலைன்னு சொல்றது அசைறது தானே. அலை, அதுக்காக இது ஒரு இடப்பெயர்ச்சியை காட்டுது. நம்ம உருத்துணர்ச்சி இந்த இதுல பார்த்தோம் தானே, உருத்துணர்ச்சி ஏஃபாக்கம். இதன் மூலம் இதுல வாரிதான் அசைவு. அதை மாதிரி அதை காட்டுது. என்னது? அலை நகரும் என்று சொன்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க. அவை எல்லாம் அல்ல, உயிரற்ற பொருட்கள்ல சில ஆக்கள் உயிருள்ள இயல்புகளை காட்டுது சொல்லிட்டு இது ஒரு சின்ன விஷயம். 2 விஷயம் தெரிஞ்சா போதும். பளிங்கு வளரும், அலை நகரும், இது தெரிஞ்சா போதும். சரியா? இதுவும் விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்த MCQல அடுத்த வீடியோ போடுறேன்.